ஹாய், ஹலோ, வணக்கம் நேர்களே. நாம இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில மொமெண்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரமா வீடியோ வரல. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்க வேணாம். இதுக்கப்புறம் வீடியோஸ் தினமும் ரெகுலரா வரும். சில பல காரணங்கள்னால் நானும் வந்து ஊர்ல இல்லாத காரணத்தினால் கொஞ்சம் லைட்டா தொண்டை கிறுக்கிற ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ போட முடியல. இப்போ மறுபடியும் வந்துட்டேன். ஓகேவா? ஸோ, நம்ம இன்னைக்கு லாஸ்ட் வீக் நம்ம வீக்லி வீடியோ அது இருந்தது தெரிஞ்சு தான் நம்ம வந்து வீக்லி வீடியோ அனாலிசிஸ் போட்டு வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ வீக்லி வீடியோ அனாலிசிஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேவா? இது மாதிரி எப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ போட முடியாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு அந்த வீக்கான அனாலிசிஸ் வீடியோ போடுவேன். அதை நீங்க பார்த்து ஓரளவுக்கு நீங்க வந்து உங்களோட ஐடியா வச்சு நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. நம்ம இப்போ வந்து இன்னைக்கு என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீக் ட்ரெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மீன்ஸ் லைக் இந்த வீக்கோட ஃபுல் ட்ரெண்டும் நம்ம எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துடலாம். சரியா? இன்னைக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து 51,800 கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அது கீழே நம்ம லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் டவுன்ல பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நல்லதா ஒரு புல் பேக் கொடுத்து மேலே தான் வந்திருக்கு. அங்கேருந்து காலையிலேயே ஒரு ஃபால் வந்து விழுந்து 51,600 கிட்ட நம்ம லெவல்ஸ் கிட்ட சப்போர்ட் எடுத்து நீங்க அப்படியே இதுல இருந்து நீங்க செல் எடுத்தீங்கன்னா கூட இங்க வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலான்ற மாதிரி நம்ம லெவல்ஸ் தான். ஓகேவா? சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கல மேல. ஸோ நம்ம 5 மினிட் ஸ்ட்ராட்டஜி நீங்க எடுத்தாலும் சரி, 15 மினிட் ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் சரி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா விட ட்ரை பண்ணியிருக்கு. மறுபடியும் வந்து இங்க மேல இருந்து நமக்கு சப்போர்ட் கிடைக்கவே மேல போயிட்டு மறுபடியும் கீழே தான் வர ட்ரை பண்ணியிருக்கு. ஒரு தடவை கீழே இருக்கும் போதும் மேல புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க, மேல இருக்கும் போதும் கீழே புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு பேங்க் நிஃப்டியில. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் என்ன நடந்துக்குன்னு நம்ம பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? ஸோ நம்ம 1 ஹவர்ல போயிட்டு ட்ரெண்டை பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இங்க ஒரு குட்டி தீவு, இங்க ஒரு குட்டி தீவு, இங்க ஒரு குட்டி தீவு. ஸோ ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? நல்லா பாருங்க. அழகா வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இங்க நம்ம இந்த லெவல்ஸ்க்கு வந்ததுமே அழகா இங்க வந்து அப் ட்ரெண்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம லெவல்ஸ்க்கு மேல வந்து கோடு இருக்கா, கீழே கோடு இருக்கா? மேல கோடு இருக்கு. ஸோ இங்க இருந்து நம்ம ஃபைனலா எங்க போய் முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 54,000 இங்க இருந்து போகும்போது இப்படி 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 அப்படி போச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 54,000 55,000 ரேஞ்சில் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேவா? சரி. 54,000 55,000 போச்சுன்னா மார்க்கெட் சூப்பரா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா போகும். ஓகேவா? போகாமலாம் இருக்காது. ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போகும். இப்போ நம்ம டே டைம் ஃப்ரேம் கூட எடுத்து பார்க்கலாம். இதுக்கு நம்ம இங்க பாருங்க. நம்ம லெவலை வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து மேல போயிட்டு இருக்கு பாருங்க. தெரியுதுல உங்களுக்கு? நிறைய கோட் இருக்கு. நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்றேன். எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிட்டு தூக்கி கடாச ட்ரை பண்றேன் நானு. பட் ஸ்டில் சப்போர்ட் நமக்கு லைன் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைன் காமிக்கிறதுக்காக தான் அதை வச்சிருக்கேன் நானு. இப்போதைக்கு ப்ராப்பர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பாருங்க ஃபுல்லா புல்லிஷா தான் இருக்கு மோஸ்ட்லி. ஓகேவா? ஸ்லைட்லி இன்னைக்கு பெரிஷா இருந்தாலும் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து ரெக்கவரி ஆகி இந்த கேப்பை ஃபில் பண்ணி இப்போ இந்த கேப்லாம் ஃபில் பண்ணி இங்க வந்து போயிருக்கு. ஸோ நமக்கு 51,800க்கு மேல இருந்துச்சுன்னா புல்லிஷ் ஆகி 52,900 300 சாரி 52,300 லெவல்ஸ்க்கு நம்மளை வந்து கூட்டிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ இந்த 600 பாயிண்ட்கான மூவ் தான் நம்ம ப்ளே பண்ண போறோம் இதுக்கப்புறம். சரி, இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் இங்க வந்துச்சுன்னா பை பண்ணுங்க. ஓகேவா? இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த வீக். நான் இது உங்களுக்கு சொல்றது வீக்லி அனாலிசிஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு மார்க்கெட்டு. ஸோ யாருமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி செல் சைட்ல மட்டும் இருக்க வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட ட்ரேட்ஸை எடுக்க போகிறீங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிகிற மாதிரி ஒரு வியூ நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 51,800க்கு மேலே இல்லை இந்த கேண்டலுக்கு மேலே 51,700 மேலே உங்களுக்கு வந்து நான் ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கு. 700க்கு மேலே வந்து இருந்தாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. பை சைடில் வந்து உட்காந்துருக்கேன். எங்கே இருந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு மேக்ஸிமம் பை சைடில் உட்காந்துருக்கணுன்றது என்னுடைய இது. அன்டில் 52,300 இந்த ஒரு அரை மார்க்கெட் இல்லையா? ஸோ இந்த லெவல்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பை சைடில் தான் இருக்க போகிறோம். சரியா? ஓகே, கமிங் டு நிஃப்டி. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்க அழகாக போயிட்டு இருக்கு. 25,162 லெவல்ஸை கிராஸ் பண்ணி 25,000 லெவல்ஸ்க்கு மேலே போயிட்டு இருக்கு. நிஃப்டி வந்து அதாவது இன்னைக்கு வந்து பெரிய பெரிய மொமெண்டம்லாம் இன்னைக்கு கிடையாதுங்க ஆக்சுவலா. ஓகேவா? சின்ன சின்ன மொமெண்டம்ஸ் தான் இருந்துச்சு இன்னைக்கு.
பேங்க் நிஃப்டி வந்து மேலேருந்து கீழே ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து அதுக்கப்புறம் கீழே சஸ்டெயின் ஆக ட்ரை பண்ணிட்டு இருந்தது. ஓகேவா? ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நடுவில் வந்து ஒரு டபுள் டாப் அடிக்கிற மாதிரி போயிட்டு அப்பயும் ஸ்டாப் லாஸ்லாம் அடிக்கல. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட அப்படியே அடிச்சுட்டு நான் கொஞ்சம் நல்லாவே செல் சைட் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டினால தான் கொஞ்சம் பேங்க் நிஃப்டி கீழே எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் எப்படி இருக்கும்னா அப் சைட் மொமெண்டம் தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டவுன் சைட் மொமெண்டமுக்கு யாரும் இருக்க வேண்டாம். சரி, லெவல்ஸ் என்ன கிடைக்கும் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,000 மறுபடியும் 80H தான். வேற என்ன இருக்கு நமக்கு? 80H டெய்லி 80H தானே போயிட்டு இருக்கு. 80H லெவல்ஸே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ஓகே ஸ்டாக்கோட மொமெண்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கமிங் டு ரிலையன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு பெரிய மொமெண்டம்லாம் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக செல் சைடில் தான் இருந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் கம்ப்ளீட்டாக செல் சைடு தான், டவுட்டே கிடையாது. கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரிய நமக்கு ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்க் கொஞ்சம் நல்லா புல்லிஷாகவே இருந்திருக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸ் சூப்பர் புல்லிஷாக இருந்திருக்கு. லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் செல்லிங் வந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் வந்து சைட்வைஸில் இருந்துச்சு. அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து கொஞ்சம் நல்ல புல்லிஷ்னஸ் கொடுத்துச்சு. பாருங்க, இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து புல்லிஷ்னஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ பிரேக் அவுட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இதுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் நம்ம வந்து லெவல்ஸ் கொடுத்துருந்தோமா? இங்கே ஏதோ நான் போட்டு வச்சிருந்திருக்கேன் லெவல்ஸ் உங்களுக்கு. சரி, ஓகே, கொடுத்தனா நான் தெரியல. இன்கேஸ் இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து நீங்க என்ட்ரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா, ஓகே ஆல்ரெடி பிரேக் அவுட்ல தான் இருக்கு. 1459க்கு மேல பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா என்ட்ரி கொடுங்க. 1459 ஓகேவா? 1450க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுனாலே நீங்க என்ட்ரி வந்து ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கலாம் இண்டஸ்இண்ட் பேங்க்ல. சரியா? நெக்ஸ்ட் கோட்டக் மஹேந்திரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட்வேஸ்ல தான் இருந்துச்சு. நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக தான் காமிச்சுது. காலையிலே ஓப்பன் ஆனதுனால பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த ஸ்டாக் நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு டிசிஎஸ்ல வந்து கொஞ்சம் செல் சைடில் இருந்துச்சு. டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பை ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? எல்லாம் வேற ஒன்றும் இல்லை, நியூஸே தான். ஓகேவா? வேற ஒன்றும் சொல்ற அளவுக்கு நமக்கு இல்லை. அப்புறம் சிமெண்ட் செக்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேப், அப்புறம் டாக்டர் ரெட்டி, ஈச்சர் மோட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் இருந்தாங்க. அப்புறம் வேற யார் இன்னைக்கு பாரதி ஏர்டெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெகட்டிவ் சைடில் தான் இருந்தாங்க இன்னைக்கு. ஸோ மேஜர் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு நெகட்டிவ் சைடில் இருந்ததுனால தான் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் புள்ளி சைடில் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்ததுனால கொஞ்சம் கன்சல்டேஷன் மாதிரி சைட்வேஸில் போயிட்டு ஸ்லைட்லி புல்லிஷாக இருந்தாங்க. அதர்வைஸ் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ்னஸ் தான் காமிச்சிருக்கோம். இல்லை சாரி, பேரிஷ்னஸ் காமிக்காம நல்ல புல்லிஷ்னஸ் காமிச்சிருக்கோம். சாரி த பர்சனுக்கு. ஃபைனா? ஓகே, இந்தியன் மார்க்கெட் அவ்வளோதான் கைஸ். நம்ம இன்னைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். யூஎஸ்ல உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமும் கிடையாது. டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது 1 ஹவர்ல போயிடுவோமா? ஓகே, டாலர் இண்டெக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? அவன் பாருங்க எங்க போய் விழுந்துட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு எங்க வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சூப்பரா வந்துட்டு இருக்கான்ல சப்போர்ட் எடுத்து வந்ததுனால. ஸோ 100.3 வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து 101.6 வந்ததுனால கொஞ்சம் வந்து யூஎஸ்டி, அதாவது யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஸ்டாக்ஸ் யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போனதுனால அவங்களாம் மேலே போயிட்டாங்க. அவங்க இப்போ மறுபடியும் இவங்க வந்து ரெக்கவர் ஆகிறதுனால அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே விழறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி, என்சிடி யூஎஸ்டி, அப்புறம் எக்ஸ்ஏ யூஎஸ்டி இவங்க எல்லாமே செல் சைடில் நீங்கள் இருக்கிறது நல்லது. ஸோ கோல்டும் ஆப்வியஸ்லி கீழே தான் விழறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் இதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல தான் கோல்டை பார்ப்போம். ஸோ நான் ஏன் செல் சைடில் இருக்கணும்னு சொல்லி கேட்கலாம். கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாத பாருங்க, நல்லா டவுனில் போயிட்டு ஒரு என்ட்ரி கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2470, 2460, 2452, 2432 இந்த லெவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகும்னு சொல்லிட்டு ஒரு வியூ இருக்கு எனக்கு. ஓகேவா? ஸோ கோல்டுக்கான வியூக்கான வரும்போது நான் உங்களுக்கு நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் டாலர் இண்டெக்ஸ்க்கு. அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இது ரெக்கவர் ஆச்சுன்னா உங்களுக்கு நாஸ்டாக் ரெக்கவர் தான் ஆக செய்யும். ஸோ அதுதான் பண்ணிட்டு இருக்கு.
டவ் ஜோன்ஸ் சேம், ஒரு மாற்றமும் இல்லை. அண்ட் உங்களுக்கு யூஎஸ் ஆயில் பார்க்கலாம். யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வாலட்டைலாக இருந்துச்சு. ஓகேவா, நல்ல ஃபால். யூஎஸ் ஆயில் வந்து இப்போ 73 லெவல்ஸில் வந்து ஒரு பை ஜோன் இருக்கு. ஓகேவா, 73 லெவல்ஸில் பை ஜோன் ஆச்சுன்னா மறுபடியும் 75 to 76 போகும். இல்லை அதெல்லாம் 73 லெவல்ஸை சஸ்டெயின் பண்ண முடியலன்னா 71.72 கீழே வந்துடும். வந்துச்சுன்னா நல்லாவே செல்ல ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லை இதுக்கு மேலே போச்சுன்னா 73 பாயிண்ட் இல்லை இந்த லெவல்ஸ் வச்சுக்கோ 7, இதுக்கு மேலே போச்சுன்னா 74.40 லெவல்ஸை நீங்கள் வந்து டார்கெட்டாக வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா, கோல்டு வந்து நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்த மாதிரி டாலர் இண்டெக்ஸ் வந்து மேலே போயிட்டு இருக்கிறதுனால ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு, ஸ்ட்ராங்காக ரெக்கவரி கொடுக்கறதுனால கோல்டு வந்து கொஞ்சம் கீழே விழுந்து கன்சாலிடேட் ஆகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் மீசிலே மண் ஓட்டலன்ற மாதிரி கொஞ்சம் சில பல வேலைகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நம்ம 2483 லெவல்ஸ் வந்துச்சுன்னா 2469, அதுவும் வந்துச்சுன்னா 2450, அதை தாண்டி 2432 இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்களே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசாசியாக இருக்குது. ஸோ இன்னும் சில லெவல்ஸ் நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி வைக்கிறேன், எங்கெங்கெல்லாம் வந்ததுன்னா மறுபடியும் கோல்டை வந்து நம்ம ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரி. 2503 லெவல்ஸ். ஓகேவா, அண்ட் மேலே வந்து நம்ம மூடிக்கண்ணன் 2525 லெவல்ஸ் வந்து இங்கெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக செல் அடிக்கலாம். அப்புறம் எப்போவுமே நம்ம ஆல் டைம் ஹையை மார்க் பண்ணி வைப்போம் 2532 லெவல்ஸ். ஓகேவா, ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து யோசிக்காம இப்போ எங்க இருக்கு உங்களுக்கு லெவல்ஸ் 2499 கீழே இருக்கா, நமக்கு 2503 கீழே தானே லெவல்ஸ் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம செல் சைடில் தான் இருக்கணும். ஓகேவா, இது வந்து சப்போர்ட், அதாவது ஒரு கோட்டுக்கு மேலே இருக்கும்போது இது கீழே இருக்கிறது சப்போர்ட்டாகவும் மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் வேலை செய்யும். ஸோ இப்போ வந்து 2485 கிட்ட வந்துச்சுன்னா ரெசிஸ்ட் பண்ணும். இங்கே பாருங்க பர்ஃபெக்டாக ரெசிஸ்ட் பண்ணிட்டு பாருங்க 1 hour கேண்டில். அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அண்ட் அகெயின் சில்வரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் மாதிரி உங்களுக்கு செல் சைடில் தான் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு. அண்ட் பிடிசியை பொறுத்த வரைக்கும் பிடிசி வந்து இன்னைக்கு வந்து இருங்க வரேன், சில்வர் 1 செகண்ட், சில்வர் மறுபடியும் எடுத்துக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேம் போயிடலாம், உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம் காமிச்சிட்டு இருந்தேன். சில்வர் வந்து 28,134 லெவல்ஸ் வந்துச்சுன்னா பை பண்ணுங்க. பட் செல் சைடில் தான் வந்து எனக்கு தோணுது, வரட்டும் வந்தால் பை பண்ணுங்க. பிடிசி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி இருக்கும். இன்னைக்கு பை ஜோனில் போகும் 60,000. இன்னைக்குன்னு இல்லை, நம்ம லெவல்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து இங்கேருந்து வந்து 56 வரும்னு நினச்சேன். 57,145 வந்திருக்கு. ஃபுல்லாக ரெக்கவரி கொடுத்து மறுபடியும் 58,450 வந்திருக்கு. இப்போதைக்கு வாங்காதீங்க. 60,000 லெவல்ஸை தாண்டினா மட்டும்தான் பையில் இருங்க. அதை விட எங்கே போய் அடித்தாலும் ரிஜெக்ஷன் தான் ஆகணும். ஸோ ரிஜெக்ட் ஆகும். ஓகேவா, 60,000 லெவல்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 60,000, 61,200 அந்த மாதிரி இந்த லெவல்ஸ் மேலே போச்சுனாலே நீங்கள் வாங்க ட்ரை பண்ணலாம். 60,000 லெவல்ஸ்க்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து லேயர் என்ட்ரி ஆகுங்க. சரியா, ஸோ அதுதான் இப்போ இது வந்து அப்படியே ஃபாலோ ஆகிட்டு வருது. ஓகேவா, ஸோ இங்கே ஒரு பேட்டர்ன் கூட போடலாம். இந்த பேட்டர்ன் என் சைடு பிரேக் பண்ணுறோம், ஒரு சேனல் பேட்டர்ன் போட்டுட்டு இங்கே அவன் பேரல் சேனல் போடுமா, சிக்குவானான்னு தெரில, பட் போட்டு பார்ப்போம். பரவாயில்லப்பா, சிக்கிறான்ப்பா. சரி, எந்த சைடு உடையுதோ எடுத்துக்கோங்க. ஓகேவா, நான் 1 hourல தான் பேட்டர்ன் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணி இங்கே வந்துச்சுன்னா ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா மறுபடியும் செல் எடுத்துக்கோங்க, இல்லைடா பை எடுத்துக்கோங்க. சரியா, ஸோ பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ இதுதான் இன்னையான வியூ. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் செட்டப் வச்சுக்கோங்க. இந்த வீக்கான வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்லி பேரிஷாக நான் பார்க்குறேன். பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி புல்லிஷாக நான் பார்க்குறேன். ஓகேவா, அண்ட் இது சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பேரிஷ் சைடில் நான் பார்க்குறேன்.
பேரிஷ் சைடு வந்ததுக்கப்புறம் நல்லா கன்சல்டேஷன் ஆகி கொஞ்சம் லைட்டாக சின்ன பவுன்ஸ் பேக் கொடுக்குன்னு எதிர்பார்க்குறேன். அப்படியே வந்து நம்ம யூஎஸ் ஆயில் வந்து கீழே வந்து கொஞ்சம் ஒரு அன்ஸ்டேபிளான பிளேஸில் இருக்குது. இப்போ 72 கீழே வந்துடுச்சுன்னா பயங்கரமாக செல்லாக ஆரம்பிச்சிடும். 73க்கு மேலே போச்சுன்னா தான் 74.89 நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அங்கே போகும்போது தான் நமக்கு வந்து 74.45 74.40க்கு மேலே போச்சுன்னா தான் பை ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் நமக்கு கண்டிஷன்ஸ் ப்ரிவைலிங் த சேம். ஓகேவா? இதுதான் இன்னைக்கான வியூ, இந்த வீக்கான வியூ. நம்ம எப்படி நாளைக்கு நான் வீடியோ போடுவேன், நான் உங்களுக்கு நாளைக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு மேலும் வேறு என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்றத பற்றி நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டிஎம்லேயோ சொல்லலாம். ஸோ உங்களுக்கான விஷயத்த நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணி பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அன்டில் தென் டேக் கேர், பை பை.